குட் மார்னிங் மக்களே, காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How are you all keeping? Hope you had a great night yesterday. I'm literally jealous because நான் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நிறைய லைக் யூடியூப் அதெல்லாம் தொடர்ந்தாலே லைக் எட் ஷீரன், ஓஜி, விஜய் ஆண்டனி, தேவா, ஹாரிஸ், and like there's so much happening, isn't it? I'm so jealous and vida muyarshi. Anyway, so உங்களுக்கு நிறைய things to do in the weekends and then every day, and I hope you all enjoying it. Have fun, guys. Have fun, but be mindful, be safe. And then just like இன்னைக்கு ரொம்ப long day, I went in and got my nails done. ரொம்ப நாள் கழிச்சு மேபி ரொம்ப like it's I think mostly வருஷம். I feel okay, sorry about that sinful. நான் வந்து சரி ஓகே லூசிஃபர் லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து நான் பார்க்கவே இல்லை. ஓகே ஐ தாட் ஐல் டூ தட். ஆனால் லூசிஃபர் பார்க்குறது சன்னுக்கு சின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சாரி அபவுட் தட். ஓகே, and yeah, I had like roasted today. It's a nice day, but it's a long day, and then kind of I feel sad. Maybe just a climate. I don't know. So hope everyone are good. So, and have fun, have fun today is Sunday. உங்க எல்லாருக்கும் டேக் கேர் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, be healthy, be happy, okay? And I welcome you all back to my channel. And if anyone is new, welcome, guys. You know me, and if you don't know me, please இந்த பேஜை போய் ரீட் பண்ணுங்க, பேஜை போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. And we have பிளேலிஸ்ட் இன்னைக்கு டே 12 இருக்கும், ஐ திங்க். யா, ஸோ போய் பிளேலிஸ்ட்டை பாருங்க. அந்த பிளேலிஸ்ட் கால் இந்தியா டு அயர்லாண்ட். We were discussing about like the journey, how it started, what are the routes and options and everything. So you can நீங்கள் போய் ரீட் பண்ணலாம், லிசன் பண்ணலாம், இல்லை வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஐ ஹோப் வில் மேக் யூஸ் ஆஃப் இட். நான் வந்து நிறையா அந்த ஷார்ட்ஸ்லாம் போடுவேன். இப்போலாம் ஷார்ட்ஸ் போடுறதில்ல பிகாஸ் ஐ தாட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் the videos because it's like almost February. Feb is like you have to already started. Like என்னெல்லாம் கேட்டால் வந்து நான்லாம் வந்து நவம்பர்லேயே வந்து அப்ளிகேஷன், ஐ திங்க் நவம்பர்லேயே எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. ஜான்வரியிலலாம் நான் விசாக்கே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு, லோன்லாம் வாங்கியாச்சு, சம்திங் லைக் தேட். லைக் ஸோ ஐ எம் லைக் ஸோ ஐ விஷ் you all the best. So today we are gonna talk about the continuation. I mean like the next stage. நேற்று வரைக்கும் like application stage வந்தாச்சு. So I'm so excited, I'm so thrilled. application என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் பார்த்தாச்சு. So today we are not only going to see the screen. நீங்கள் இந்த ஸ்க்ரீன் மட்டும் பார்க்க போகிறது இல்லை, ஐ மீன் என்னோட வேர்ட் டாக்குமெண்ட் மட்டும் இல்லை. Today it's going to be a little bit interactive. I'm gonna see like நான் எப்படி வந்து வெப் சர்ச்சிங் சர்ஃபிங் பண்ணுறேன், and then direct application பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் காமிக்க போகிறேன். and then like நீங்கள் ஏஜென்சி மூலிமா போனால் கூட உங்கள் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், உங்கள் கோர்ஸ் டைரக்டர்ஸ் இன்ஃபர்மேஷன், எப்படி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கலாம், எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், உங்கள் யூனிவர்சிட்டி எப்படி செலக்ட் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதை பேஸ் பண்ணியெல்லாம் பார்த்தாச்சு. பட் அந்த அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வெப் பேஜ்குள்ளே போகிறது வர்றது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி என்ன இடம் ஏதாவது இருக்கான்றதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் டிகின். ஸோ நவ் ஐ வாஸ் இன் லைக் யூனிவர்சிட்டி இன் அயர்லாண்ட். ஸோ தட்ஸ் எஜுகேஷன் அயர்லாண்ட். அவங்க வந்து லைக் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ யூ கேன் see like the universities and colleges. Remember guys, university is equal to Anna University, CEG, Gindi campus, and colleges is like your own colleges. Like I'm from Rajalakshmi Engineering College, REC. So அதெல்லாம் comes under college, and then it's UK, United Kingdom. So universities in the UK. நீங்கள் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் இருக்கிறத கிளிக் பண்ணாதீங்க. they are just a sponsor. Just come down, scroll down, and then you'll get to the
like the marketplace or எப்படி சொல்றது, ஒரு லிஸ்ட் வந்து அந்த கண்ட்ரியே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யூ கேன் see that. So that's like UK Uni, Cambridge. That is like study portal. So master control அதெல்லாம் வந்து நான் பேக் இன் 2013 நான்லாம் சர்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய காலேஜ் பேர்லாம் தெரியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் லைக் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட், ஸ்டான்ஃபோர்ட், ஜான் ஹாப்கின்ஸ், Berkeley. Like just what you see from movie or maybe what you read, Massachusetts. So இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். பெருசா வேற எதுவுமே தெரியாது டு பி ஹானஸ்ட். அப்பெல்லாம் வந்து நான் மாஸ்டர் கண்ட்ரோல், த மாஸ்டர் போர்ட்ரோல், சாரி மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து என்னோட குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். திஸ் இஸ் மாஸ்டர் போர்ட்டல். அதில் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐ தாட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். நீங்கள் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. தே ஹாவ் லைக் நவ் தே ஹாவ் அப்கிரேடட். I didn't open it for a long time. நான் நிறைய வருஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணல. Today I just opened it. It's same. It's simple. You can choose your country, your discipline, your attendance. So, for example, like now I am going to University of Glasgow because நான் அங்கே படிக்கணும்னு நினச்சேன் முன்னாடி. ஏன்னா அங்கே பயோமெடிக்கல் சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. பட் ரிமெம்பர் பேக் இன் 2014, 6 months தான் ஸ்டே பேக் விசா. 6 months தான் it will be stressful, right? So I didn't. So this is Ireland. So you just go to the left and உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ரைட் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் இட், மேக் யூஸ் ஆஃப் த ஃபில்டர். ரிமெம்பர் யூ கேன் ஒன்லி டூ ஃபுல் டைம். உங்களுக்கு வீசா வேணும்னா நீங்கள் ஃபுல் டைம் தான் பண்ணணும். அண்ட் தென் லைக் மேக் ஷுர் த கோர்ஸ் ஹேஸ் லைக் நான் EU அப்ளிகண்ட். அந்த கோர்ஸ் வந்து நான் EU அப்ளிகண்ட்டை அக்செப்ட் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து டிசிப்ளின் லைக் ஆர்ட், சயின்ஸ், வாட் எவர் யூ கேன் சூஸ். And then your tuition fees, just leave it. Duration is maybe less than 2 years. That's what I prefer. Another personal preference. And then like so format is full-time or part-time. So it's full-time. Obviously attendance full-time, online கிடையாது, on-site kind of. You need to be on-site in the college, sit in the classroom. It's like classroom course, led course, not like blended or online. Okay, blended வந்து நீங்க பாதி classroom இருக்கும், பாதி online இருக்கும். Okay, so degree type, it's like masters or actually எல்லாம் நினைப்பாங்க MS-னு. MS வந்து இங்க கிடையாது. Actually the MSc, it's very rare you get MS. But M-Eng இருக்கு, M-Eng science இருக்கு, MRES வந்து masters in research இருக்கு. Mostly it's MSc. MS வந்து I think it's mostly like US because you need to do at least 2 years. So ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so now we are going into UCC maybe. So yeah, let's dig into UCC. UCC is University College of Cork. I chose food business and innovation. லிட்ரலி என் தங்கச்சி, அப்புறம் அடுத்து வந்தது என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கசின்ஸ் எல்லாம் அதுதான் போட்டாச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் கோயிங் இன் தேர். தட்ஸ் லைக் காலேஜ் வெப்சைட். யூ ஜஸ்ட் நீட் டு டைப். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்க எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் கோ அண்ட் டைப் இட் அண்ட் தென் யூ வில் கெட் இன் த பேஜ். ஓகே, ஸோ கீழே எழுதியிருக்குல்ல பை ரிசர்ச், பை தாட், போஸ்ட் கிராஜுவேட். ஸோ தெர் இஸ் 2 things. ஒன்று ரிசர்ச் போஸ்ட் கிராட், இன்னொன்று தாட் போஸ்ட் கிராட். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். யூ ஹாவ் டு கோ பேக் அண்ட் லிசன் அண்ட் வாட்ச், டேக் நோட்ஸ். ஸோ ரிசர்ச்னா 2 years இருக்கும். போஸ்ட் கிராட் தாட் வந்து 1 year தான் இருக்கும். தாட் பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க basically. So if you want to get more into this, just create your own account, blah blah blah, your email, your password. You can apply now. So apply here for postgrad course, apply here for undergrad, apply here for like adult learning and the மாதிரி. So இதுதான் டைரக்டாக அப்ளை பண்ணுறது. You can just go and apply directly if you know which course, which college and everything. It's just very straightforward. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி போய்க்கலாம். இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து என்னெல்லாம் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தனியாக போகும்போது ஜஸ்ட் கோ அண்ட் சி. இல்லை நீங்கள் ஏஜென்சி மூலியமானா அவங்களே வந்து பிக் பண்ணுவாங்க மாதிரி இருக்கும். பட் யூ கைஸ் நீட் டு மேக் ஷுர் யூ லைக் இட், யூ கேர் ஏபிள் டு டூ தட். அண்ட் தென் அதுக்கு ஸ்கோப் இருக்கா எல்லாம் பார்க்கணும். அது எப்படின்னா லைக் நீங்கள் யூ ஹாவ் டு கம் பேக் அண்ட் டூ யுவர் ரிசர்ச் லைக் திஸ்.
ஸோ இங்கே பாருங்க, அக்கௌண்டிங், அனாட்டமி, blah blah. அதில் நல்லா நோட் பண்ணுங்க. there is full time, part time, அந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ let's select some MSc, MRES, Masters in Engineering Science, just filtering. This is like very straightforward. I think anyone can use it. இப்போ எல்லாருமே வந்து geeks, techies, or whatever you call it. So you know how to use, isn't it? So you can use it. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பை MRESன்னு இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டார்ட் டேட் September 2024. ஸோ இங்கே எதுவுமே இல்லையே. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் நான் EU. ஏன்னாங்க நான் EU அப்ளிகண்ட்டை பற்றின டீட்டெயிலே இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஃபைண்ட் இட். திஸ் இஸ் த மாஸ்டர் ஆஃப் ரிசர்ச். ஸோ இது ஒன்லி வந்து மேபி EU அப்ளிகன்ஸ்க்கு மட்டும்தான். சைடில் வந்து இன்னும் நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ பயோடெக்னாலஜி, க்ளோசிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் எழுதியிருக்கு பாருங்கள், நான் EU க்ளோசிங் டேட், அப்ளிகேஷன்ஸ் ஆர் நவ் க்ளோஸ்ட், ஸ்டார்ட் டேட் 8 of September 2025. ஸோ ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. விச் மீனிங் லைக் நிறைய நான் EU அப்ளிகண்ட்லாம் வந்திருப்பாங்க. பட் EUக்கு வந்து இன்னும் ரோலிங்கில் இருக்குது. ஸோ யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க எப்போனாலும் அப்ளை பண்ணலாம். பட் நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் whoever is not part of non-European Union, I mean European Union, they are called as non-EU. அவங்களுக்கு வந்து application closed. So it's February, guys. Like you have to be very fast. Okay, for September it's almost done. Look at that. That's like MSc in biotechnology. I think most maybe நல்ல காசு இருக்கும்னு நினைக்கிறேன் அது. ஸோ இது வந்து ஃபுட் சயின்ஸ். ஓகே, we can go see ஸ்ட்ரக்சர், என்ன கிளாஸஸ் இருக்குது, எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ ஹவர்ஸ் எடுப்பாங்க, என்ன டீச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு கோர்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த யூனிவர்சிட்டியே கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் போய் ரீட் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் இப்போ வேலை பார்த்துட்டு நான்லாம் போய் எல்லா மாடியூலையும் பிரிண்ட் அவுட் எடுத்து நான் வந்து என்னோட சீனியர்கிட்ட நோட்ஸ் வாங்கி நல்லா படிக்கவே ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி. பிகாஸ் நான் வந்தோடனே எனக்கு வந்து வேலை பார்க்கணும்னு. So funny. So that's what happened. Like you can literally know everything and you can connect with people. இதை முன்னாடி இந்த கோர்ஸை முன்னாடியே படித்தவங்களுக்கு வந்து நீங்கள் கனெக்டும் பண்ணலாம். ஸோ அவங்களே வந்து why choose the course. ஸோ requirements, என்ன requirement. ஸோ நான் EUக்கு என்ன, EUக்கு என்ன. ஸோ நம்ம வந்து நான் EUவை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இன்டர்நேஷ்னல். அதுதான் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. மெயினாக நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த செலவு அதெல்லாம் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஓகே, ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது இந்த பேஜுக்கு போகவே. பட் வாட் டு டூ. வெல்கம் டு நான் EU ஃபீஸ். ஷாக் ஆகாதீங்க. ஆனால் நீங்கள் ஷாக் ஆகிறீங்களோ இல்லையோ, மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. நான்லாம் அப்படியே ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு எனக்கு இதை பார்த்துட்டு. ஸோ இதே கோர்ஸ் வந்து என் தங்கச்சிக்கு வந்து 2020 வந்து ஐ பேட் லைக் 15,500 ஆர் 1,600. ஸோ இன்னைக்கு அந்த கோர்ஸோட ரேட்டை பாருங்க. ஓ மை 18,000 நினைக்கிறேன். லுக் அட் தட். லைக் இது என்ன. டு பி ஹானஸ்ட் கைஸ், ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி சம்திங் ஆர் ஸ்டடி ரூட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் 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 பி சீரியஸ். ஏன்னா இது மணி யூ ஆர் ஸ்பெண்டிங் இஸ் லாட் ஆக்சுவலி. இன்க்ரீஸிங் ஹவுசிங் ப்ரைஸ், இன்க்ரீஸிங் காஸ்ட் ஆஃப் லிவிங், அதெல்லாம் மீறி வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து நிறையா ஃபீஸ் கட்டுறோம் நம்ம. ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல். அண்ட் தென் உண்மையிலே வந்து நீங்கள் வந்து படித்து நீங்கள் வந்து லைஃப்பில் செட்டில் ஆக முடியும், கான்ஃபிடென்ட்டாக இருக்க, நீங்கள் வேலை வாங்கிட்டு கடன்லாம் அடைக்க முடியும். ஈவன் தோ நீங்கள் பெரிய மல்டி மில்லியனராக இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர் கைஸ், இட்ஸ் அ மனி, ரைட்? யூ நீட் டு பி லைக் ரெஸ்பான்சிபிள். அண்ட் இஃப் யூ கேன் கமிட், உங்களால் கமிட் பண்ண முடியுமா மட்டும் நீங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் அ ஃபியூச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நான் EUவாக இருக்கீங்க, உங்கள் ஃப்யூச்சர் வந்து EUவாக மாறும். ஸோ அப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ண முடியும், அப்படி தான் நம்ம லெவரேஜ் பண்ண முடியும். அதனால தான் இவங்களும் ஒரு யூனிவர்சிட்டிஸும் சரி, எஜுகேஷன் அவேர் எல்லாருமே சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்க்ரீஸும் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, they're going to get back XYZ or a 6-figure 7-figure
in future. So why not they can pay 5 figures, 4 figure? அதான் அவங்க கான்செப்ட். நான் படிக்கும்போது டு பி ஹானஸ்ட், சரி ஓகே ஷாக் ஆகாதீங்க, நான் படிக்கும்போது ஐ காட் அ ஸ்காலர்ஷிப். ஓகே, இட்ஸ் நாட் அ ஃபுல் ஸ்காலர்ஷிப் பட் ஐ காட் அ ரியலி குட் ஸ்காலர்ஷிப். அண்ட் நான் வந்து ஒன்லி 6,500 euro தான் பே பண்ணேன். மொத்தமே நான் 10,000க்கு மேலே செலவு பண்ணியிருக்க மாட்டேன். நான் வேலைக்கெலாம் போயிட்டேன் நான் அப்போ. ஸோ அந்த 10,000யும் உடனே எடுத்தாச்சு, லைக் 6 months 7 months. பிகாஸ் ஐ ஸோ நான் வந்து எப்படி படித்தேன்னா 6 monthல வந்து நான் வந்து கிரிட்டிக்கல் விசா வாங்கிட்டேன். என் கிரிட்டிக்கல் விசால தான், என் ஒர்க் விசால தான் நான் எஜுகேஷனே கம்ப்ளீட் பண்ணேன் பேசிக்கலி. I wish and I hope people are very determined and just be focused, guys. எதுக்கு வரோன்றதை மறந்துடாதீங்க. I know like you're gonna party, you have gonna make friend and everything, but that amount is real. When compared to other countries, it may be lesser, but trust me, நீங்க அதை earn பண்ணி பே பேக் பண்ணுவீங்களா அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ yeah, here you go, the truth. And then how to apply. So if you're going to apply on your own, this is like how check dates, then gather documents and apply online. 50 euro கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். So if you have any questions, web enquiry form இருக்கு, you can just send them, they will come back to you. ஈவன் தோ நீங்கள் ஏஜென்சி மூலியமாக போனாலும் உங்களுக்கு பர்சனலாக வந்து கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி நம்ம அந்த கோர்ஸ் பேஜில் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து அவங்க கோர்ஸ் டைரக்டர், அட்மின், ஆர்கனைசர், அவங்க இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் டாக் டு தெம். யூ ஹேவ் டு ஜஸ்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ளிகேஷன். இப்போ ஏஜென்சியாக இருந்தால் அவங்களே உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுவாங்க. யூ ஜஸ்ட் நீட் டு பே அண்ட் தென் யூ ஹேவ் டு ஃபில். ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் உங்களோட இண்டிவிஜுவல் situation scenario based பண்ணி you can do it. It's not a big deal. So anything you choose. And then if you want to do networking பண்ணணும், இல்லை முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியணும்னா they can help. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறேன்னா நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ண வேணும்? 50 ரூபா தான், 50 euro, சாரி. அதுக்கு மேலாம் நீங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது உங்கள் ஏஜென்சி. அவங்களும் கேட்க மாட்டாங்க. பட் if anyone is asking, stay away. Okay, and that's like, I hope you guys are like understand. And the closing dates are coming closer. It's depend on the course, guys. நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, ஆல்ரெடி சிலதெல்லாம் இழுத்து மூடிட்டான். அதனால சீக்கிரமா பண்ணுங்க. ஓகே, I just wish you all the best. Okay, and whenever you contact the course director or coordinators or anyone, please be mindful, clear and concise இருங்க. அஜெண்டா என்ன கொஸ்டின் கேட்க போறீங்களோ அதில் ஸ்டிக் பண்ணுங்க. It's not like, I understand there is no question is like a stupid question, but it's different. வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. லைக் ட்ரில்லியன் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது. அவங்களே இது பண்ணுற கேட்கலாம், பட் just have some common sense basically. But stupid question or any question is welcome, but be mindful. Okay, and if you have any doubts and wanted to see more, I can show as well. Maybe or workshop madri, like how to fill an application kuda pannalam. It's not a big deal. All you need to do is again comment பண்ணுங்க. I know like இப்பதான் வந்து people started watching, like I only get like 10 views, 12 views, 20 views or something like that. But it doesn't matter. Maybe 1 year அப்புறம் நீங்க பார்க்கறதா இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான். We can, if I'm still available and everything, like we can get in touch and everything. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, so please do be mindful and look after yourself and everyone, just check on people how they are doing, because it's just like life ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. anything can happen at any time. So I want you all to spread love and love yourself and others, and be kind to yourself. Love you all. Take care. Bye. Ciao.